ஆண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாராச்சும் நீங்கள் ஹராஸ் பண்ணாமலேயே உங்கள் மேலே ஹராஸ்மெண்ட் பற்றி பொய் கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செக்ஷன் 217 and 248 ஆஃப் பிஎன்எஸ் படி நம்ம அவங்க மேலேயே கேஸ் போட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம். எல்லா சைல்டுக்குமே நேச்சுரல் கார்டியன் அப்படிங்கிற ஒரு ஃபாதர் தாங்க. அன்டில் த குழந்தையோட ஏஜ் 5க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தான் மதர் அப்படிங்கிறவங்க நேச்சுரல் கார்டியன். ஸோ குழந்தையோட கஸ்டடியை அம்மா தான் கேட்கணும்னு கிடையாது, அப்பாவும் கேட்கலாம். அண்டர் செக்ஷன் 24 and 25 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி உமன்ஸ் மட்டும் மெயின்டெனன்ஸ் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, மென்னும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத கேட்கலாம். ஆண்களை பாதுகாக்க சட்டமே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. போஸ்ட் ஆக்ட் 2013 அப்படிங்கிறது உமன்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணலை, மென்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் டவுரிக்கு கீழே ஒரு ஹஸ்பண்டையோ அவங்களோட ஃபேமிலியையோ எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு 60 days கூலிங் பீரியட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். எதுக்காக அப்படின்னா அவங்களோட டிஃபென்ஸை எடுத்து வைக்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்கணுங்க. இது மட்டும் இல்லை, மென்ஸுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமான லீகல் ரைட்ஸ் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மென் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம்.